எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாயசம் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது அரவண பாயசம். ஸோ இது ஒரு கேரளா ஸ்பெஷல். இது செய்கிறது ப்ரிப்ரேஷன் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட். இது முக்கியமான என்னென்னா இதில் நம்ம ரெட் ரைஸ், அதாவது சிகப்பு அரிசி யூஸ் பண்ணி தான் இந்த பாயசம் நம்ம செய்யணும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ வாங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது ஆக்சுவலி கோயில் பிரசாதம்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரவண பாயசம் செய்ய பொதுவாக நல்லா டார்க் ப்ரௌனில் இருக்கிற வெல்லத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் செஞ்ச கலரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட அது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற ரெகுலரான வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். ஒரு அகலமான பேனில் 1 கப் தண்ணி ஊற்றி 400 கிராம் பொடிச்ச வெல்லத்தை சேருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் நெய் சேர்த்து நெய் உருகுனதும் 1 கப் பொடிசாக நறுக்கின தேங்காய் துண்டுகளை நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா வறுப்பட்டுடுச்சு. ஸ்டோவ்லேருந்து எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகுனதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நான் 1 கப் சிவப்பு அரிசி எடுத்திருக்கேன். இது 200 கிராம் இருக்கும். அரவண பாயசம் இந்த சிவப்பு அரிசியில் தான் செய்வாங்க. உங்ககிட்ட இந்த சிவப்பு அரிசி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ரெகுலர் அரிசியிலேயே செய்யலாம். பாஸ்மதி அரிசி மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். அரிசியை 2-3 தடவை கழுவி வேக வச்சுக்கலாம். அரிசியை ஒரு பெரிய பாத்திரத்தில் வேக வைங்க. குக்கரில் வேக வைக்க வேண்டாம். குக்கரில் வேக வச்சா சாதம் ரொம்ப குழகுழன்னு ஆகிடும். 1 கப் அரிசிக்கு நான் 6 கப் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். தண்ணி கொதிச்சு வந்ததும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கலந்து விட்டு பேனை மூடி வச்சு அரிசியை வேக விடுங்க. பாருங்க, சாதம் நல்லா வெந்துடுச்சு. வெல்லத்தை சேர்க்கறதுக்கு முன்னாடி சாதம் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்து வெல்லத்தை சேருங்க. இப்போ கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லத்தை எப்பவுமே வடிகட்டி யூஸ் பண்ணுங்க. வெல்லம் சேர்த்ததும் 2 டீஸ்பூன் சுக்கு பொடி சேருங்க. யூஸ்வலாக எல்லா பாயசம் செய்ய, ஸ்வீட் செய்ய நம்ம ஏலக்காய் பொடி தான் சேர்ப்போம். ஆனால் இந்த ஸ்வீட்டுக்கு சுக்கு பொடி ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். இந்த பாயசத்தில் பருப்பு, பால் அது எல்லாமே இல்லாதனால இந்த பாயசம் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இப்போ இன்னொரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். பாயசம் நல்லா திக்காக கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். ஆற ஆற இன்னும் திக்காயிடும். வறுத்த தேங்காய் துண்டுகள், வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அரவண பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் நல்ல அருமையான ஃப்ளேவரோட இந்த பாயசம் சர்வ் பண்ண ரெடியாக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் 1 வாரம் வரைக்கும் சூப்பராக இருக்கும்.
நல்ல அருமையான நல்ல ரிச்சான அரவண பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கோயிலில் இந்த மாதிரி பிரசாதம் சாப்பிட்டீங்கன்னா கவலையே படாதீங்க, நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். தேங்காய் பிட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், அதே மாதிரி ஏலக்காய் போடக்கூடாது, இதில் வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர் தான் போடணும் அந்த ஃப்ளேவருக்கு எல்லாமே. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.